வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் 2026 புதிய நியமனங்கள் எப்பொழுது வரும் என்பதை பற்றி பார்க்கலாம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த கோரி 18/8/2025 முதல் 18/10/2025 வரை சிஐடியு சிஐடியு நடத்த காத்திருப்பு போராட்டத்தையொட்டி போக்குவரத்து அமைச்சர் மற்றும் அதிகாரியுடன் பேச்சுவார்த்தையில் 1/7/2026 முதல் மருத்துவ காப்பீடு திட்டம் ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தப்படுகிறது. ஸோ இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. மகளே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் வச்சுக்கோங்க. 16/7/2026 அனைத்து மண்டலங்களிலும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதுங்க. 22/7 முதல் 28/7 வரை 11 மையங்களில் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திய கவன ஈர்ப்பு கோரிக்கை மாநாடு சிஐடியு இணைந்து நடத்தியது. பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அமல்படுத்த காலதாமதத்தையொட்டி உடனடியாக தலையிட வலியுறுத்தி போக்குவரத்து அமைச்சரின் கவனத்திற்கு 25/7/2026 கொண்டு சென்றோம். தற்பொழுது நிதித்துறை அமைச்சர் எண் 24/6/2026 தெரிவித்துள்ள அறிக்கையில் மருத்துவ காப்பீடு அமல்படுத்துவதற்கு உரிய விண்ணப்ப படிவம் போக்குவரத்து கழகங்களுக்கு வந்துள்ளது. இந்த திட்டத்தில் அரசாணைப்படி மாதம் 644 மட்டுமே பிடித்தம் செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. முதலாண்டுக்கான காப்பீடு நிர்வாகமே செலுத்தும். ஓய்வூதியர்கள் தங்களது இணையருடன் புகைப்படத்தை இணைத்து குடும்ப ஓய்வூதியர்கள் தங்களது புகைப்படத்தை இணைத்தும் படிவத்தை பூர்த்தி செய்து அந்தந்த மண்டல அலுவலகங்களில் கிளைகளில் கொடுக்க வேண்டும். படிவம் ஆங்கிலத்தில் உள்ளதால் அந்தந்த கழக தோழர்கள் படிவத்தை பூர்த்தி செய்ய உதவி செய்வார்கள். அரசாணையில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்களை கணவன் மனைவி பென்ஷன்தாரர்களாக இருந்தால் ஒருவருக்கு மட்டும்தான் கிடைக்கும். தகுதியுள்ள அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேருவதற்கான தங்களது விருப்பத்தை படிவத்தில் பூர்த்தி செய்து கொடுப்பது தான் சரியானது. மருத்துவ சிகிச்சையும் கிடைக்கும். இணைந்த பின்பு இதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய மாநில ஓய்வு பெற்ற அமைப்புடன் இணைந்து போராடுவோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 28,000 நபர்களை முதல்வர் விஜய் அவர்கள் பட்ஜெட் தாக்கலில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3000 - 8000 பேருந்துகள் உருவாக்கப்படும். புதுசாக பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படும். கிட்டத்தட்ட மகளிருடைய இலவச பயணம், ஓகேங்களா, மகளிர் வெற்றி பயணம் திட்டத்தை பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் இன்று முதல் ஆரம்பிக்க இருக்காருங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2025 பெண்டிங் நியமனத்தை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 850 பேருக்கு 2025 பெண்டிங்கில் இருக்குது. அந்த நியமனங்கள் அனைத்துமே ஹோல்டில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறோம் அப்படின்றத குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் ஒரு அரசாணையை பிறப்பிப்பார் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே சிறந்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அந்த அரசாணையில் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் குறித்தும் அதிக அளவு காலி பணியிடங்கள் உருவாக்கப்படுவது குறித்தும் வெளியிடுவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கு. அதன் பிறகு அதை வைத்து நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். போக்குவரத்து கழகத்தில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.